நாங்க சோர்ந்து போகிறது இல்லை. காரணம் என்னன்னா, என்னுடைய புறமான மனுஷனுடைய எண்ணங்களுக்கு நான் செவி கொடுக்கல. என்னுடைய உள்ளான இருதயத்திற்கு, என்னுடைய உள்ளான மனுஷனுக்கு நான் என்ன பண்றேன்? செவி கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து வாழ்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி நீங்க வாழ்ந்தீர்கள் அப்படின்னு சொன்னாக்கா, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, நான் உங்களுடைய வாழ்க்கையில ஏசாயா 55:13 படி நான் முச்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை முளைக்க பண்ணுவேன். உங்களுடைய கண்ணீருக்கு பதிலாக, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதிலாக, உங்களுடைய போராட்டங்களுக்கு பதிலாக ஆண்டவர் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, நான் காஞ்சருக்கு பதிலாக மிருது செடியை முளைக்க பண்ணுவேன். காஞ்சரி செடி அப்படின்னு சொன்னாக்கா, அந்த செடி வளருகிற பொழுது முட்செடிகளுக்கு நடுவில் வளருகிற எந்த நல்ல செடிகள் என்ன பண்ணாது? வளராது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிற அந்த முட்செடிகளுக்கு பதிலாக ஆண்டவர் மிருது செடியை வளர பண்ணுவார். அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என் வாழ்க்கை இந்த காரியம் நிறைவேறிட்டது அப்படின்னாக்கா என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அந்த காரியத்தை ஓரமா ஒதுக்கி வச்சு விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் சோர்ந்து போகிறது இல்லை. காரணம், நான் புறமான மனுஷனை அழித்து நான் உள்ளான மனுஷனுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் மாதத்தை உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன்.